மக்களே கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. கோஜோ விசஸ் சுக்குனா whose domain is truly superior. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுக்குனாவோட மெலவலன்ஸ் டைம். இது ஒரு ஓபன் டொமைன். ஜேஜேகே யூனிவர்ஸ்லயே ஒரு டிவைன் அச்சீவ்மெண்ட்னா அது சுக்குனாவோட ஓபன் டொமைன் சொல்லலாம். ஏன்னா ஒரு நார்மலான டொமைனுக்கு பவுண்டரி இருக்கும், அதாவது சுவர் இருக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த ரவுண்டா. ஆனா சுக்குனா ஒரு கேன்வாஸே இல்லாம காத்துலயே ஓய வரைகிறதுக்கு சமமா. பவுண்டரியே இல்லாம இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனை சுக்குனா யூஸ் பண்ணுவான். டெக்னிக் வைஸ் இதுதான் பெட்டர் அண்ட் சுப்பீரியர்னு சொன்னாலும் கோஜோவை ஈஸியா எடுத்துக்க முடியாது. கோஜோ யூஸ் பண்றது அன்லிமிட்டட் வாய்ட். இது ஒரு க்ளோஸ் டொமைன். டெக்னிக்கலி ஓபன் டொமைனோட கம்பேர் பண்றப்போ இது ஒரு இன்ஃபீரியர் ஃபார்ம், அதாவது ஒரு படி கீழே வச்சுக்கலாம். ஆனா இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. சுக்குனா ஒரு எலைட் லெவல் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் கோஜோ தன்னோட நார்மல் டெக்னிக்கை வச்சு சுக்குனாவோட டொமைனுக்கு டோ டு டோ சமமா நின்னு ஃபைட் பண்ணுவான். இது ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ சுக்குனா ஒரு எக்ஸ்பெக்ட் பாஸ்கெட் பால் பிளேயர்னு வச்சுப்போம். அவரோட ஷூட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கோஜோ ஒரு நார்மலான பிளேயர்னு வச்சுப்போம். அவரோட ஷூட்டிங் ஸ்டைல் ஒரு கிரானி ஸ்டைல், ஒரு கொஞ்சம் பழசு நார்மல்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேருமே 100 ஸ்டார்ட்ஸ் போடணும், அதாவது அந்த வலைக்குள்ள 100 தடவை போடணும். ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா 80 பாஸ்கெட் பால் போட்டுறாங்க. இப்ப யாரை நீங்க பெருசா நினைப்பீங்க? ஆப்வியஸ்லி கோஜோ தான். ஏன்னா ஒரு இன்ஃபீரியர் ஸ்டைல வச்சுக்கிட்டு பெர்ஃபெக்ஷனுக்கு சமமா அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ கன்க்ளூஷன் என்ன? வெறும் டெக்னிக்கை மட்டும் பார்த்தா சுக்குனாவோட ஓபன் டொமைன் தான் வின்னர். ஆனா இன் பிராக்டிஸ் கோஜோவோட டொமைன் தான் பெட்டர். ஏன்னா அவரோட இன்ஃபீரியர் ஃபார்ம் சுக்குனாவோட பெர்ஃபெக்ஷனுக்கே ஈக்குவல் பண்ணிடுச்சு. சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ போட்டா இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். சோ லாங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்றேன்.